நான் வீட்டுக்குள்ளே தான் இந்து, வீட்டுக்குள்ளே தான் ஜாதி, வீட்டுக்குள்ளேயும் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு தான் முற்போக்காளர்கள் வந்து சமத்துவத்தை விரும்புகிறவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு கீழே தான் டாஸ்மாக் இருக்குது. அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் எதுவும் பேசலை. சரி, அதை பேச வேண்டாம். நேற்று வந்து அரசு பள்ளி மாணவர்கள் போராடி இருக்காங்க. போராட்டத்தில் காவல்துறை வந்து சின்ன சின்ன மாணவர்கள் மேலே தடியடி நடத்தியிருக்காங்க. இதை பற்றியுமே அவர் மேற்கோள் காட்டாமல் ஒரு மது ஒழிப்பு மாநாடு பேசுறது சரியா இருக்குமா? இல்லை, இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் நடத்தலாம். களத்திலே இறங்கி செயல்படுறதுன்னு ஒன்று இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். பெண்கள் மொத்தமாக முற்றுகையிட்டு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போய் மொத்தமா வந்து முற்றுகையிடுகிற சில போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, போலீஸ் தடியடி நடத்துறதோ அல்ல வேறு சிக்கல்களை வரும்போது பெண்களுக்கு பாதிப்பு வருங்கிற பட்சத்தில் அந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்கு அதிகாரிகள் வந்து ஒப்புக்கொள்வாங்க. அப்போ போராட்ட உத்தின்னு ஒன்று இருக்கு, கல யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு அரசியல் கட்சியே அறிக்கை வெளியிடுவது, மாநாடு நடத்துவது, பொதுக்கூட்டத்திலே பேசுவது, மீடியாவில் பேசுவதுங்கிறது ஒரு அரசியல். ஆனால் அது கள அரசியலாக எந்தெந்த இடத்துல டாஸ்மார்க் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கு அல்லது வழிபாட்டு ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருக்கு, எங்கெல்லாம் இடையூறு செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கு என்கிற கணக்கெடுப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருல. அங்கெல்லாம் போய் ஸ்பாட்ல போய் அவர் வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னா தான் அவர் சொல்லுவதற்கு அவர் வைக்கிற கோரிக்கைக்கு ஒரு நியாயம் இருக்கும். இல்லைன்னா நானும் என்னோட கருத்தை சொன்னேன். இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, அரசியல் என்பது மீடியாவில் மட்டும் ஒரு கருத்தை சொன்னால் போதும், களத்துல எதிரொலிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சொகுசு அரசியல் வந்துருச்சு இப்ப கள அரசியலுக்கு பதிலா. ஏன்னா களத்துக்கே போகாத ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆயிட்டார்ல. நமக்கு ஒரு முன்னுதாரணம் கிடைச்சிருச்சு, ரோல் மாடல் கிடைச்சிருச்சுல. ஓட்டு கேட்க போகாம, தெருவில் இறங்காம, புழுதி வந்து காலில் படாம, தூசி படாம ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆக முடியுங்கிற இடம் வந்துருச்சுன்னா, நம்ம சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருந்தா போதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இது வந்து ஒரு ரொம்ப அபத்தமான ஒரு அரசியல். அதனால களத்திலே நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் என்பதுதான் வந்து உண்மையான அரசியலை தவிர இந்த மாதிரியான கவர்ச்சி அரசியல் மாதிரி. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து எதிர்கட்சி அரசியல்ல 2031 நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோங்கிறாப்புல நம்மள. இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, 35 வயதுக்கு கீழானவர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து நம்ம வந்து தன்மையப்படுத்தணும், ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்சி தலைமுறை, 2K கிட்ஸ், அந்த மாதிரி ஒரு தலைமுறையை நோக்கி ஒரு அரசியலை வந்து நகர்த்துறாங்க எல்லாருமே. ஆனா எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ஓட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து 35% வாக்கு விழுந்திருக்குன்னா 65% எதிர்வாக்குகள் இருக்குல்ல. அப்ப விஜய்க்கு ஆதரவாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால இது கள அரசியலாக அண்ணாமலை மாற்றுவாரா? ஏன்னா நேற்று ரொம்ப அதிரடியான பல அறிவிப்பு சொன்னாரு. நான் வீட்டுக்குள்ளதான் இந்து, வீட்டுக்குள்ளதான் ஜாதி, வீட்டுக்குள்ளேயும் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு தான் முற்போக்காளர்கள் வந்து சமத்துவத்தை விரும்புகிறவர்கள் சொல்றாங்க.